அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க வீட்டு மகளாக நான் இன்னைக்கு இங்க வந்து போன் கேட்க வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆதரவு பெற்று நமது அண்ணன் கே.பி. பழனிசாமி அவர்களுக்கு வரும் 13ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டு நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை 6வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவர் செய்து வைங்க. ஒரு தொழிலாளர்களை வேலை நேரத்தில் வருவதற்கு முன்னாடி அவருக்கு கூலி கொடுத்திருந்தா புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல நமது தலைவர் ஏழை மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் மட்டும் சிந்திக்கிற தலைவர் நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் மட்டும்தான். எல்லாமே மக்களுடைய நன்மைகளுக்காக தலைவர் வைத்திருக்காரு. பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நமது அண்ணன் கே.பி. பழனிசாமி அவர்கள் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சியிலிருந்து எத்தனையோ வசதிகள் அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏக்கள் அரசாங்கத்தோட பணம் வாங்கிட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம எந்த விதமான ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வராம அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கிறாங்க. அந்த கே.பி. பழனிசாமி அவர்கள் 110 கோடி ரூபாய் பணம் மட்டுமல்லாம கோடிக்கணக்கான சொந்த பணமா அதுல போட்டுட்டு பல பாலங்கள் கரூர் மாவட்டத்தில் கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு இப்படி இஸ்லாமியர்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பழனிசாமி அவர்கள் ஒரு அன்பு பாலமாக நமக்குள்ள இருக்கிறாரு. அர்ஜுனனுக்கு துரோணாச்சாரியர் வீரத்தை கற்றுக் கொடுக்கும் போது ஒரு மரத்தை பார்த்துட்டு உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டாரு. கூட இருக்கிற என்ன விஷயங்கள் மரம் தெரியுது, பழம் தெரியுது, இலை தெரியுதுன்னு சொன்னாங்க. அர்ஜுனன் மட்டும் எனக்கு அந்த மரத்துல இருக்கிற கீழியோட கருத்து தெரியுதுன்னு சொன்னாரு. அதே போல வரும் 13ஆம் தேதி நீங்க உங்க ஓட்டு போடும் போது அந்த பூத்துல உங்களுக்கு உதயசூரியன் சின்னம் மட்டும் தெரிந்த கே.பி. பழனிசாமியோட பேர் மட்டும் தெரியும். 108 உயிர் காப்பீட்டு திட்டம் மகளிருக்காக எத்தனையோ நன்மைகள் எவ்வளவு நல்ல திட்டங்கள் சுயுதவி கொடுக்கல் இருக்காரு. 2 லட்சம் தலைவர் கொடுத்திருக்காரு. ஆட்சிக்கு வந்தோடனே அது 4 லட்சம் ரூபாய் மாற போறாரு. அதுல 2 லட்சம் ரூபாய் மானிய தொகை. பெண்கள் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி வரைக்கும் இலவச கல்வி மாணவர்களுக்கு முதல் டிசிஐடிசி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தோடனே கல்லூரியில் படிக்கிற அரசாங்க கல்லூரி படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் தலைவர் வந்து ஃப்ரீ லேப்டாப் கொடுக்க போறாரு. ஒருவருக்கு ஒரு அரிசி கொடுக்கிறாரு தலைவர். ஆட்சிக்கு வந்தது 35 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்க போறாரு. தலைவர்களுக்காக இலவச வாஷிங் மிஷின், இலவச ரெஃப்ரிஜரேட்டர், இலவச மிக்சர் கிரைண்டர் வரப்போகுது. ஏற்கனவே உங்களுக்கு இலவச கேஸ் அடுப்பும் வனத்துறை காட்சி எல்லாமே கொடுத்துட்டாரு தலைவர். உங்களுக்காக திருமண உதவி தொகை 75,000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தோட 30,000 ரூபாய் ஆக்க போறாரு. ரத்த உதவி தொகை 6,000 ரூபாய் இருக்கு. வந்தோடனே அது 10,000 ரூபாய் ஆக்க போறாரு. எல்லாமே படித்த இளைஞர்களுக்கு இதுவரைக்கும் 1 லட்சத்துக்கு மேலான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. 4 லட்சம் படித்த இளைஞர்களுக்கு உதவி தொகை கொடுத்திருக்காரு. ஆட்சிக்கு வந்தோடனே அந்த 4 லட்சம் மக்களுக்கு தலைவர் இமீடியட்டா வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போறாரு. எல்லாமே உங்களுக்காக இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு தலைவர் செஞ்சு வச்சிருக்கிறாரு. எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்களும் நல்லா இருக்கணும், அதுக்காக மட்டும் தலைவரை வைக்கிறாரு. நமது தலைவர் மட்டும் மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும். எதிர்கட்சியிலிருந்து சில பேர் வந்து ஏதோ செய்ய முடியாது. நான் 10 நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி, அந்த அளவுக்கு ஒரு அமோக ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. என் நிச்சயமாக தலைவர் ஜெயிக்க போறாரு. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. பொய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பத்திரிகையாளர்கள் சில மீடியாவில் பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருக்கோம். இந்த கட்சிக்கு அவ்வளவு கூட அதிகமா இருக்கு, இந்த கட்சிக்கு % கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வேறு எதுவுமே இல்லை. உங்க குழப்பத்துக்காக, உங்க ஏமாற்றத்துக்காக பண்ற சோதனை. அது எதுவுமே நம்பாதீங்க. நேற்று பொதுக்கூட்டத்துல தலைவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறாரு. இந்த அளவுக்கு நன்மையை தலைவர் உங்களுக்காக செஞ்சிருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு நீங்க நன்றியை சொல்றதுக்காக அவருக்கு மட்டும் அவர் மட்டும் ஓட் போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரு. நிச்சயமாக நமது தலைவர் டாக்டர் கலைஞர் மட்டும் 6 முறையாக ஆட்சிக்கு வந்தா
தலைவர் மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க 3% இட ஒதுக்கீடு இருக்கு. ஆனா அதுக்கு மேலே கொடுக்கறதுக்காக ஒரு தனி கமிஷன் போட்டு வச்சிருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு. அதுவும் நமக்கு தெரியும். தலைவர் மட்டும் வந்தாருன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தாய்க்குழந்தை நினைக்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே தலைவர் நன்மைகள் செய்வாரு. கொடுக்கிற மனசு தலைவருக்கு மட்டும் இருக்கு. எதிர்கட்சியிலிருந்து புடுங்கிடுவாங்க. இது வரைக்கும் என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஒண்ணுமே பண்ணல. ஏன் உங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க? உங்க வீட்டுல இருக்க தலைவர்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க. படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க. இல்ல வேற வாய்ப்பு இல்லாம இருக்கிற மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே பண்ணல. 2001 2006 வரைக்கும் படித்த இளைஞர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கல. அவங்க எதிர்காலத்தில் இருக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரி சொல்லிட்டு எத்தனை பேர் வேலையிலிருந்து 1 லட்சத்துக்கு மேலான பேருக்கு ஒரே கையெழுத்து ஒரே நாள் வேலையிலிருந்து மேலே தூக்கிட்டாங்க. பெண்கள் கூட பார்த்தோம் நைட்ல 20 வந்து அந்த வீட்டுக்குள்ள புகுந்து பெண்களை தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி ஒரு அராஜகம், இந்த மாதிரி கொடுமைகள் விவசாயிகளுக்கு தலைவர் கொண்டு வந்த உழவர் தொகையை ரத்து பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு திருமண உதவி தொகையை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ நான் இது செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் நினைச்சிருக்காங்க மக்கள் ஏமாந்துருவாங்க, பழசெல்லாம் மறந்துருப்பாங்க. ஆனா தமிழ் மக்கள் அப்படி கிடையாது. யார் நல்லது செய்யறாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லது செய்வங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவாங்க. கலைஞர் அவர்கள் மட்டும் உங்களுக்காக உழைக்கிறாரு. தலைவருக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுங்க. நமக்கு தெரியும் வாஜ்பாய்க்காக தலைவர் தான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அது நிச்சயமாக தொடரும். இன்னும் பல பேருக்கு உதவி செய்வாரு. நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா நல்லா இருக்கணும். நீங்க ஆசைப்பட்டீங்களா? உதய சூரியனுக்கு மட்டும் போட்டு போடுங்க. 13ஆம் தேதி கேசி பழனிசாமி மட்டும் போட்டு போட வாய்ப்பு அண்ணனுக்கு கொடுங்க. நிச்சயமாக தலைவர் உங்களுக்கு நல்லது மட்டும் செய்வாரு. அது எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். வேற யார் குழந்தை போயிடாதீங்க. ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. நல்லது செய்யறவங்க மட்டும் நம்புங்க. நல்லது செய்து நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும் நமது சின்னம் தலைவர் மட்டும் நம்புங்க. வேற யாரும் நம்பிடாதீங்க. இஸ்லாமிய சின்னம் தலைவர் மட்டும் நம்பி நீங்க ஓட்டு போடுங்க. நீங்க எல்லாம் மறந்துருங்க. உங்களுக்காக தலைவர் எல்லாமே நல்லது மட்டும் செய்வார். எல்லாம்